அதிகாரம் 31. எசேக்கியாவின் காலத்தில் யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சிகள் இன்னும் அதிகமாய் நடைபெறுகிறது. யூதா தேசத்தில் மீதமாக இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் உடைத்து போடப்படுகிறது. ஆசாரியரும் லேவியரும் மறுபடியுமாக தங்களுடைய ஊழியத்தில் அமர்த்தப்படுகிறார்கள். ஆசாரியரையும் லேவியரையும் பராமரிப்பதற்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்துவதற்கும் எசேக்கியா தன் ஆஸ்தியில் இருந்து ஒரு பங்கை எடுத்துக் கொடுக்கிறான். ஆசாரியருக்கும் லேவியருக்கும் உரிய பங்கை கொடுக்குமாறு எசேக்கியா ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறான். ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுக்கிறார்கள். ஆசாரியருக்கும் லேவியருக்கும் பராமரிப்பாக கொடுத்தது போக இன்னும் திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்துகிறான். எசேக்கியா ஆலய விசாரிப்புக்காக விசாரணைக்காரரை நியமிக்கிறான். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்கிறான்.